ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு காமெடி எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா மூவி. ஆனால் சும்மா இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்கே அதாங்க ஆண் பாவம் பொல்லாதது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் ஆப்ஷனையும் கொடுத்து விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். வாங்க படத்தை ஓப்பன் பண்ணலாம். முதல்ல நம்ம ஹீரோயின் தான். இவங்களோட பேர் சக்தி. இவ ஒரு இண்டிபெண்ட் பொண்ணு, அதாவது ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபெமினிஸ்ட். வீட்டில் கூட பாருங்கள், பெரியார், அம்பேத்கர்னு புரட்சியாளர்களோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்கன்னா இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஆசை மட்டும்தான். ஏன் வீட்டில் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. கொஞ்சம் சவுண்டு ஏற்றி பேசினா கூட அப்பா இவங்க அம்மாவை போட்டு கீழேன்னு கிழிச்சிருவார். இந்த பொண்ணுக்கு தான் இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அது வேறு யாருமே இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோ. மாப்பிள்ளை ஃபோட்டோவை இவங்க கிட்ட காட்ட இவங்களுக்கு மாப்பிள்ளையை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை ஐடியில் வேலை பார்க்குறாரு, மாதம் 60,000 சம்பாதிக்கிறாரு, சொந்த வீடு, கார், பைக்குன்னு எல்லாமே இருக்குது. அப்புறம் எப்படி பிடிக்காமல் இருக்கும்? மொத்தத்தில் சக்திக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. வீட்டில் ஓகே சொல்ல மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லாருமே பொண்ணு பார்க்க வராங்க. ரியோ தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இதில் இவருடைய பேர் சிவா. பொண்ணு ரெடியாகி உள்ளே இருந்து வர பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக இருக்காங்க. 2 பேரும் நேரில் பார்த்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிடுதுங்க. வந்திருக்கவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு சக்தி அப்படியே நின்றுட்டுருக்க சிவா அவங்கள உட்கார சொல்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை உட்கார சொல்ல அவங்க தரையில் உட்காடுறாங்க. அதை பார்த்த உடனே சிவாவுக்கு ஒரே கில்ட்டாக இருக்குது. ஏன், இவர் சம உரிமைன்னு மதிக்கிற ஒரு ஆள். இவர் பொசுக்குன்னு கீழே இறங்கி உட்காந்துடுறாரு. நல்ல ஜோடி பொருத்தம். இவர் கீழே உட்கார்ந்த உடனே ஷாக் ஆகி பொண்ணு வீட்டுக்காரங்க சேர் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. சக்தி அதில் உட்கார்ந்த உடனே தான் சிவா மேலே ஏறி சோபாவில் உட்காந்துடுறாரு. அதுலேயே எல்லாருக்கும் அவருடைய கேரக்டர் பிடிச்சி போயிடுதுங்க. 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்ததில் எல்லா பொருத்தமும் பக்கா. அவ்வளோதான், மோதிரத்தை மாற்றி நிச்சயம் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பிடிச்சு போய் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, அதில் இருந்து 2 பேரும் ஃபோனில் ரொமான்ஸ் தான். சக்தி ஸ்ட்ரிக்டான வீட்டில் ஜெயில் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அதை பற்றி சிவா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவர் அதை கேட்ட உடனே நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? அப்புறம் சிவா அவங்க கிட்ட எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது, உனக்கு அது ஓகேயான்னு கேட்க அவங்க அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு எனக்கும் கொடுத்துட்டு அடித்தா ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தம் அடிக்கிறதுல எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. இருந்தாலும் ஆம்பளைங்க அடிக்கிறாங்களேன்னு ஈக்குவாலிட்டிக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது புரியாமல் சிவா அவங்களுக்கும் ஒரு தம்மை கொடுக்க 2 பேரும் சேர்ந்து பற்ற வைக்கிறாங்க. அப்படியே லைட்டரை பற்ற வைக்கிற அந்த ஃப்ரேமில் இருந்து கட் பண்ணால் அது அப்படியே அக்னிகுண்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுது. ஹனிமூன் ரொமான்ஸின் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டாக போகுது. அதை எல்லாத்தையும் ஒரே சாங்கில் முடிச்சிடுறாங்கப்பா. புது வாழ்க்கைங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் விருந்து ஹனிமூன்லாம் முடிஞ்சு 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் சீன் ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து காட்டுறாங்க. சிவா கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு வக்கீலை தேடிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அப்படியே ரீவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. காலையில் ஹஸ்பண்ட் தூங்கி எழுந்திருச்சா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, டீ காஃபி போட்டு கொடுப்பாங்கல்ல. ஆனால் சக்தி அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க மட்டும்தான் போட்டு குடிச்சுப்பாங்க. சிவா காஃபி எங்கன்னு கேட்டால் கிச்சனில் போய் போட்டு குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்கு அப்புறம் தாலியை கழட்டி வச்சுட்டாங்க. கேட்டால் பீரோவில் சேஃபாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. சிவா ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வராரு. ஆனால் இவங்க என்னடான்னா புதுசாக வந்தது கூட தெரியாமல் ரூமில் குத்தாட்டம் போட்டுட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க சரியான ரீல்ஸ் பைத்தியம் போல தெரியுது. பார்த்த சிவா, அடியே இங்கே என்னடி ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, லஞ்ச் வேறு ஆர்டர் பண்ணி தாண்டி சாப்பிட்டேன், நைட்டு டின்னர் என்னன்னு கேட்க அதுக்கு சக்தியும் இனிமே தாண்டா செய்யணும், வா ரெடி பண்ணலாம், நீ வெஜிடபிள் கட் பண்ணு, நான் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிவாவும், ஏன்டி சண்டே ஒரு நாள் லீவுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணால் டெய்லியும் என்னை கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட சக்தி, அப்போ நானே தான் எப்போ பார்த்தாலும் சமைச்சு போடணுமா, அது என்னுடைய சாய்ஸ், எனக்கு தோன்றப்ப தான் நான் சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க சமைக்க மாட்டாங்க, ஆனால் செலவு மட்டும் பயங்கரமாக பண்ணுவாங்க. 60,000 சம்பளம் வந்த ஒரே நாளில் 30,000 காலி பண்ணிடுறாங்க. கேட்டால் குடும்பம்னா செலவாகத்தான் செய்யணும் வேற சொல்கிறாங்க. இப்படி சிவா சாப்பாடு துணி துவைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரா. அதனால் ஒரு நாள் சக்தி சிவா கிட்ட எதுவுமே சொல்லாமல் புதுசாக ஒரு சமயக்காரரை வேலைக்கு எடுத்துடுறாங்க. நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு வேற சொல்லிடுறாங்க. இவங்க இன்ஸ்டாவில் நிறைய ஃபெமினிசம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஆம்பளைங்க பண்ணுற எல்லாத்தையும் பண்ணுறது தான் ஈக்குவாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை எதையுமே பேரண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப பண்ண முடியாது. வீட்டில் மண்டையில் தட்டி உட்கார வச்சுருவாங்களா,
அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா இந்த கதை எல்லாத்தையும் வக்கீல்கிட்ட தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இதுவரையும் சொன்னதெல்லாம் ட்ரெய்லர் தான் சார், இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் எங்களுக்குள்ளே கலவரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சக்தி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டும் மெலிசான புடவையும் போட்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷன் பக்கத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சொந்தக்காரங்களுக்கு சக்தி மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன். இது கிராமங்கிறதுனால சிவாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரே அசிங்கமாக இருக்கா, பையனை கூப்பிட்டு அவளை ஒழுங்காக உட்கார சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவா ஊருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சக்தி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, இப்படி உட்கார்ந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் என்ன மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சிவா இப்போ உன்னால் மாற்றிக்க முடியுமா முடியாதா? சக்தி முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் புருஷனை அசிங்கப்படுத்தினதுனால புருஷன் சும்மா இருப்பானா? ஒரு நாள் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கடை ஓப்பனிங், லுங்கி கட்டிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அவங்க செஞ்சதுக்கு இவர் பழிக்கு பழி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவமாக இன்ஸ்டாவில் ரீல்ஸில் சக்தியோட ஒரு மாதிரி திணுசு பண்ண வீடியோவை பார்க்க அதுக்கு நிறைய கேவலமான கமெண்ட்ஸ் வேறு. சிவா என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களா, கடுப்பில் போய் சரக்க போட்டுட்டு அந்த ரீல்ஸை சக்தியோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், அப்பா சக்திக்கு கால் பண்ணி கிளின்னு கிழிச்சு எடுத்துறாரு. அடுத்த நாள் விடியுது, ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மெசேஜ். நைட்டு இவர் குடிச்சு புலம்பிட்டு இருந்த வீடியோவை எடுத்து இவர் அக்கௌண்ட்டில் இருந்தே ரீல்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. அது இந்த கேப்பில் மீம்ஸ் டெம்ப்ளேட்டாகவே ஆகி பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு நாள் சிவா வெளியில இருந்து காலிங் பெல் அடித்தா அவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்க. கதவை முட்டி தள்ளிட்டு உள்ளே வந்தா அவங்க சோபாவில் காலை நீட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சிவா, ஏண்டி எவ்வளோ நேரமாக நான் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னால் ஏன் திறக்கக்கூட முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சக்தி முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ரூமுக்குள்ளே போக அங்கே பார்த்தா ஒரே லைட்டிங், பலூன், டெக்கரேஷன். இன்றைக்கி அவங்களோட கல்யாண நாளை மறந்துட்டு இவர் வேலைக்கு போயிருக்காரு. அதனால தான் இவங்க கடுப்பில் திறக்காமல் உட்காந்துருக்காங்க. முதல் வெட்டிங் டேவையே மறந்துட்டியான்னு அவங்க ஃபீல் பண்ண இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. வெட்டிங் டேவை மறந்ததுக்காக சிவா மன்னிப்பு கேட்க சக்தி அவரை இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. அப்படியே ரூம் கதவு க்ளோஸ் ஆகிடுது. அப்புறம் என்ன, வெட்டிங் டே ரொமான்ஸ் தான். ஆனால் இதுக்கப்புறம் தாங்க சோகமான சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு சக்தி ஒரு நாள் நான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட ட்ரீம்னு வேற சொல்கிறாங்களா. பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளை லோன் எடுத்து கேட்கறதுக்காகத்தான் அடி போடுறாளோன்னு சிவாவுக்கு புரிஞ்சிடுது. சிவா அதெல்லாம் வேணாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சக்தி நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல சிவா, நான் உங்ககிட்ட என்னோட ட்ரீமை ஷேர் பண்ணேன், கண்டிப்பாக நான் ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சிவா, ஏன்டி உனக்கு பார்லர் தான் ட்ரீம்னா அதை கற்றுக்கிறதுக்கு ஏதாவது கிளாஸுக்கு போ, இல்லைன்னா வேறு ஏதாவது பார்லருக்கு போய் வேலைக்கு போய் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு, அதெல்லாம் பண்ண மாட்டியே, ஏன்னா உனக்கு வேலை பார்க்குறதுனாலே கஷ்டமாச்சே, இது அப்போ உன்னோட கனவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சிவா அவரோட மனசில் இருந்ததெல்லாம் கொட்டினதில் இவங்களுக்கு பயங்கர அழுகையே வந்துடுது. திடீர்னு மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. உடம்புல இருந்து ரத்தம் வேற வந்துடுது. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அங்கே தான் சிவாவுக்கு பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ அபார்ட் ஆகிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்களா. சிவாவுக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதே தெரியாது. அது தெரிஞ்ச உடனே ஹீரோ அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. கல்யாண வாழ்க்கையில் இவங்களோட சண்டை இந்த அளவுக்கு போயிடுச்சா, அதனால சக்தி டிவோர்ஸ் கேட்டு வக்கீல்கிட்டே போயிட்டாங்க. சிவா மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த வக்கீலை தேடி இவர் வந்திருக்காரு. அங்கே தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. சிவாவோட லாயர் நாராயணனும் சக்தியோட லாயர் லட்சுமியும் புருஷன் பொண்டாட்டி. ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகி 2 பேருமே தனித்தனியாக இருக்காங்க. இந்த கேஸ் அவங்களோட பர்சனல் கேஸாகவே மாதிரி ஆயிடுதுங்க. சக்தி வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் கேஸ் கொடுக்க கேஸ் எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துடுது. சிவாவுக்கு டிவோர்ஸ் வேணவே வேணான்னு சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதனால் டிவோர்ஸ் கொடுக்காம 2 பேரையும் கவுன்சிலிங் போக சொல்லிடுறாங்க. ஆனால் சக்தி சைடில் சிவா ஒரு குடிகாரன், ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இருக்குன்னு ரீல்ஸ் எடுத்து ப்ரூஃபாக காட்டிடுறாங்க. அதனால் அவருக்கு ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்தடுத்து பார்த்தா சிவாவுக்கு ஹார்மோனிக் இன்பேலன்ஸ், பைபோலா டிஸார்டர், செக்ஷுவல் டிசிப்ளின்சி, ஒன்று மேலே ஒன்றுன்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் இறக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கியே தீரணும் சிவா கள்ள தொடர்பு வச்சிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த தடவை ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நாராயணன் மாட்டினா கண்டிப்பாக உள்ளே தள்ளிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஜட்ஜோட கார் வரும்போது சிவாவை அவரோட காரில் தள்ளி விடுறாரு. கேஸ் ஒரு வாரத்துக்கு தள்ளி போயிடுது. இந்த கேப்பில் சிவா பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் தம்பி பேருக்கு எழுதி வச்சு மெயின்டெனன்ஸ் காசும் கொடுக்க கூடாதுன்னு இஎம்ஐ முடிவடைய 4-5 வருஷம் ஆகிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிடுறாரு நாராயணன். அதே நேரம் சக்தி வீட்டை விட்டு வந்ததால் சாப்பாட்டுக்காவது காசு வேணும்னு அவங்க
அவங்க ஒரு பக்கம் சொமோட்டோவில் டெலிவரி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கடைசியில் ஒரு நாள் பார்த்தா வக்கீல் நாராயணன் வீட்டுக்கு இவங்க டெலிவரிக்கு போக அங்கே தான் சிவாவும் இருக்கார். சொகுசாக வச்சுருந்த பொண்டாட்டியை இந்த நிலைமையில் பார்த்த உடனே ஆளை அப்படியே நொந்து போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் லட்சுமி இந்த கேஸை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக சக்தியை அழைச்சிக்கிட்டு பாரதின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுக்கறத பார்க்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பாரதி, நான் ஃபெமினிஸ்ட்டுங்கிறதுனால நான் என் ஹஸ்பண்டுக்கு காஃபி கூட போட்டு கொடுக்கக்கூடாதா? இவங்க 2 பேருமே ஃபெமினிசம்னா ஆம்பளைங்க பண்ணுற எல்லாத்தையும் பண்ணுறது திமிராக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபெமினிசம்னா அது கிடையாதுன்னு இவங்க ஃபெமினிசத்தை பற்றி எடுத்து சொல்ல அதுக்கப்புறம் தான் வக்கீலுக்கே ஃபெமினிசம்னா என்னன்னே புரியுது. கட் பண்ணால் இப்போ அடுத்த வாய்தாவுக்கு வராங்க. ஆனால் இந்த தடவை புதுசாக ஒரு திருநங்கை ஜட்ஜி வந்திருக்காங்க. ஜட்ஜ் 2 பேருமே மியூச்சுவல் டிவோர்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க எப்பவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சிவா இந்த தடவை ஆமான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு சக்திக்கே பயங்கர ஷாக். ஏன் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவ வெளியில இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு மாதம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக காசும் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. இவர் டிவோர்ஸுக்கு மியூச்சுவல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜட்ஜுக்கு இவங்க 2 பேரும் பிரிகிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. நாராயணன் வேற எல்லாம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற ஈகோவால் ஆரம்பிக்கிறது தான் மேம். பெண்கள் ஃபெமினிசங்கிறத பேரில் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் ஆண்கள் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஈகோ கிளாஸ் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அதே நேரம் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா சாதனையாக பார்க்குற இந்த உலகம் ஆண்கள் சம்பாதிச்சா மட்டும் அதை கடமையாக பார்க்குது அப்படின்னு ஆண்களோட வழியை புட்டு வைக்க அப்போ தான் அவருடைய ஒய்ஃபுக்கும் சிவாவோட ஒய்ஃபுக்கும் ஆண்களோட வழியை பற்றியும் புரிய ஆரம்பிக்குது. திடீர்னு சக்தி எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சிவாவுக்கு அவ்வளோ ஆனந்தம் ஆகிடுது. ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால் உடனே சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்க ஜட்ஜும் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. சக்தி வேகமாக வெளியே ஓடி வந்து அவரை கூப்பிடுறாங்க. அப்போ கூட இவங்க அவர்கிட்ட ஓடி போகாமல் தயக்கத்தோடு நின்றுட்டு இருக்க அந்த சமயத்தில் சிவா ஈகோ எல்லாம் பார்க்காம அவரே இவங்க கிட்ட வேகமாக வராரு. சக்தி கொஞ்சம் டைம் கேட்டா என்ன விட்டுருவியா, நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதே நேரம் நாராயண புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி அவங்க பொண்ணை கூப்பிட்டு அப்பா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேச சொல்கிறாங்க. பல மாதம் கழித்து பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராக ஊற்ற ஆரம்பிச்சிடுது. 3 மாதம் கழித்து காட்டுறாங்க. சிவாவும் சக்தியும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. வக்கீல் நாராயணனோட ஃபேமிலியை டின்னருக்கு கூப்பிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படம் ஈகோவும் ஈக்குவாலிட்டி எப்படி நல்ல வாழ்க்கையை எடுக்குதுன்னு அழகாக காமெடியில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.